Shriram Capital 2025 Dindigul Dragons versus Trichy Grand Cholas. இது வந்து ரொம்ப முக்கியமான மேட்ச் ஃபார் Trichy Grand Cholas. அதுக்கு முன்னாடி டாஸ்ல வின் பண்ணிட்டு Dindigul Dragons பேட்டிங் ஆஃப் பண்ணாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாதான் ஒரு பாசிபிலிட்டியே. ஸோ ஜெயிச்சா ஸ்ட்ரெயிட் அவே அவங்க 4 டீமாக குவாலிஃபை ஆகிறதுக்கு கிரேட் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு இருக்கு. கடைசி 3 மேட்சஸ் பிரில்லியண்டாக ஆடிருக்காங்க. ஆடிட்டே அப்படியே உள்ள போறாரு. அந்த இன்டென்ட் இன்னைக்கு 33 ரன் தான் ஷாட். 1000 ரன்ஸுக்கு சிவம் சிங் நல்ல ஒரு எக்ஸைட்டிங் ஒரு பேட்ஸ்மேன். ட்ராப் அண்ட் ரன். சூப்பர் ஷாட்டுங்க. அப்பா காப்பி புக் ஸ்ட்ரோக்கு. அந்த ஐடியாவில் தான் ஆடி இருப்பாங்க. ஹைட்ல தாங்க போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போலுங்க. கொடா இது யார் பிடிக்க போறாரு? ரொம்ப ஹைட்டு. பெருசா இருங்க. அவரோட முதல் ஓவரில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ப்ரெஷரை பில்டப் பண்ணார் அதிசயரா டேவிட்சன். 7 பந்தில் 4 ரன். சர்வ் எக்ஸல் மேட்டிக் கேட்ச் ஆஃப் த மேட்ச். எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்குமார். செம்ம ஹைட்டு போனாலும் ஒரு டென்ஷன் இருக்கும். அந்த பக்கத்துலேருந்து டீப் ஃபீல்டர் புதுக்குன்னு ஓடி இருந்தார் பக்கத்தில். அஸ்வின் கோஸ் ஃபார் 2, 11 for 1 திண்டுக்கல். பாபா இந்திரஜித் குவாலிட்டி பிளேயர். ஓகே பால்டுங்க. என்னங்க ஆனார் திடீர்னு? ஐபிஎல் சீசன் இதே மாதிரி ஒரு ஷாட்டுக்கு அவுட் ஆயிருக்காரு. பாலை மிஸ் பண்ணிட்டாரு. திடீர்னு ரஷ் ஆஃப் பிளட். ஒரு ரன் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தாரு. அண்ட் எல்பிடபிள்யூ இல்லைன்னா என்னங்க மிடில் ஸ்டெம்ப் எடுக்கிறேன்ட்டாரு. ஈஸ்வரன் சூப்பர் bowling. இந்திரஜித் disappointing, gone for 3, 20 for 2. வந்திருக்கிற புது பிளேயர் மான் கே பாஃப்னா. இன்னொரு ஹீரோ வச்சு நான் படம் பண்ண போறேன். ஸோ எல்லாமே எனக்கு ஒரு டெஸ்ட் தான். ஓகே, இங்க நல்ல ஷாட் நேரா அடிச்சிருக்காரு மான் பாஃப்னா. ஏகப்பட்ட டேலண்ட் இருக்கு இதே கிரவுண்ட்ல. இவன் கையில கொடுத்தேன். 5 விக்கெட் எடுத்துட்டார். ஏய் வாட் a ஷாட். லவ்லி ஷாட். ஒன் பவுன்ஸ். ஓ மான் பாஃப்னா நல்லா வீசிருக்காரு. எஸ் அந்த கிரிக்கெட்டோட தலையத்தை மாத்தி விட்டுருச்சு. ஏய் வாட் a ball. இப்பதான் பாராட்டிக்கிட்டு இருந்தோம். நேரா வந்த பால் கிரவுண்ட் விக்கெட். இல்லை என்னதான் நாங்கள் திண்டுக்கல்ல தங்கியிருந்தாலும் திருச்சியில் தான் நான் பிறந்தேன். ஸோ நான் லைட்டாக திருச்சிக்கு சப்போர்ட் பண்ணுறேன். நான் திண்டுக்கல் டிராகன்ஸ் பா. நான் ஃபுல் சப்போர்ட் திண்டுக்கலுக்கு தான். நான் இது நல்லா இருக்கு. அடுத்த மேட்ச் செப்பாக் சூப்பர் கிங்ஸ். அங்கே தான் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு நான் அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. 14 ரன்னுக்கு பாஃப்னா அவுட்டு. 35க்கு 3 திண்டுக்கல். சரியான கனெக்ஷன் இருக்கா? சிவம் சிங் எஸ் இருக்கு. முதல் பால் 6. சரியான ஷாட். ஆர்டினரி டெலிவரி சஞ்சய் யாதவ் கிட்ட இருந்து. ஆஃப் சைடுல பவர் கொடுத்து அடிச்சிருக்காரு சிவம் சிங். 1000 ரன்களை கடந்துட்டாரு டிஎன்பிஎல்ல. இந்த தடவை ஆஃப் சைடு ஃபீல்டர் இருக்காருங்க. ஈஸி கேட்ச் செல்வகுமாரனுக்கு. சரவணகுமார் அவரோட அக்கவுண்ட்ல இன்னொரு விக்கெட். பார்ட்னர்ஷிப் உடைக்கணும் தான் எடுத்துட்டு வந்தாங்க. பே பண்ணிருக்காரு. ஈஸி கேட்ச் கடைசியில. பேக் ஆஃப் லென்த் டெலிவரி தான் சிவம் சிங். மறுபடியும் அந்த ஆஃப் சைட் திசையில இந்த வாட்டி காத்துல சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் கேட்ச் ஆஃப் த மேட்ச் இருக்க வாய்ப்பு செல்வகுமாரனுக்கு. அண்ட் சரவணகுமார் எடுத்துட்டு வந்த வேலையை கரெக்டா செஞ்சுட்டாரு. சிவம் சிங் 37 அவுட். 77க்கு 4 விக்கெட். ஹன்னி சைனி இவரோட ஆட்டத்தை நான் பார்க்க ரொம்ப ஆவலா இருக்கு. திருஷ்காமணிட்ட பேச சூப்பர் பட்டாசா அடிச்சிருக்காரு. யப்பா என்னாடி விமல் குமார். ஃபுல் டாஸ் பால் பவர் அடிச்சிருக்காரு. 6 தொடர்ந்து 4. ஃபுல் டாஸ் பால் வித் தி ஆங்கிள் சீவனாரு 6. அததான் பண்ணிருக்காரு அபினவ். அடுத்த பால் லெக் சைடுல லான்ச் பண்ணிருக்காரு. மறுபடியும் பந்து தொடர்ந்து ஹிட் புதுசு எடுத்துட்டு வாங்க. 4 18 ரன் ஓவரா மாத்திருக்காரு. 111க்கு 4 திண்டுக்கல். 15. ரெண்டு பேருமே பவர் பேக் பண்றாங்க. இன்னொரு பவுண்டரி. ஒரு எட்ஜ் பட் இருந்தாலும் ஓவர் தி ஃபீல்டர் பவுண்டரி வந்திருக்குங்க. நேர கேட்சா இல்லங்க 6. அண்ட் அண்டர் தி பால் அடிச்சிருக்காரு. நேர கையில போயிருக்குங்க.
நேர கையில போயிருக்க ஹனி சைனிகான். செல்வகுமரன் முதல் பால் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காரு. தைரியமா அவருக்கு அந்த பால் கொடுக்கப்பட்டது. நல்ல கேட்ச் அண்டர் லைட்ஸ். எடுக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அன்னி சைனி பெரிய விக்கெட். போன மேட்ச் சூப்பரா விளையாடினாரு. பட் இங்க ஒரு குயிக்கான ஒரு 21. திண்டுக்கல் 127 for 5. மேசிவ் ஹிட்டர், பவர்ஃபுல் ஸ்ட்ரைக்கர், நல்ல bowling, நல்ல பேஸ் போடுறாரு. பால் பிரில்லியன்ட் யாக்கருங்க. ஃபேண்டாஸ்டிக் எக்ஸிகியூஷன். பால் உள்ள நேரா இறங்கிட்டாங்க. செம்ம டெலிவரிங்க. அந்த ஆங்கிள் இருந்து போடுறது அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. நேரா ஸ்டம்ப்ல போட்டிருக்காரு. லெஃப்ட் ரைட் ரெண்டு பேருக்குமே சூப்பரா போட்டிருக்காரு அதிசயராஜ் டேவிட்சன். கார்த்திக் 2 ரன்ல அவுட் ஆயிருக்காரு. 132. அவுட்ஸ்டாண்டிங். வருண் சக்கரவர்த்தி ஃபர்ஸ்ட் பால் பாத்தீங்கன்னா மிடில் ஆஃப் பவுண்டரிங்க. நீடட் நாக் அவர்கிட்ட இருந்து. Again good yorker. Half century for விமல் குமார். அவருடைய செகண்ட் half century in TNPL. பட் இது ரொம்ப முக்கியமான ஒரு half centuryங்க. அதாவது எல்லா விக்கெட்ஸும் டாப் ஆர்டர் போறது இந்த சீசன்ல இது 2-3வது தடவை செஞ்சுட்டு இருக்காரு. ஃபுல் டாஸ் பவுண்டரிங்க. வந்திருக்குங்க, பவுண்டரி வந்திருக்கு. அவர் நினைச்ச இடத்துக்கு போல. பட் 150 அந்த ஸ்கோர். வசீம் வராரு. ஹார்ட் ஹிட்டிங் ஓபனர் சுரேஷ் குமார் டெஃபினெட்லி ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். சந்தீப் வாரியர் ஃபாஸ்டஸ்ட் bowler TNPL. இந்த சீசன் விக்கெட்ஸும் நிறைய எடுத்திருக்காரு. காலே போட்டு தந்தாரு. எடுத்த உடனே பவுண்டரியில ஆரம்பிக்கிறாரு வசீம். பவுண்டரியில இருந்து ஆரம்பிச்சு பவுண்டரியில இருந்து முடிக்கிறாரு. 9-0 திருச்சி. எட்ஜ் கீப்பரை பீட் பண்ணியாச்சு. பவுண்டரி. நல்ல பால் தான். ஃபீல்டர் இல்லாத இடம் தான். சூப்பர் ஆரம்பிச்சிருக்காரு. இன்னொரு பவுண்டரி. அப்பீல் விக்கெட் நம்பர் 50 வந்து விட்டது. சுரேஷ் குமார் அவுட் கொடுத்திருக்காரு. 19வது bowler டேக் 50 in TNPL. கம்ப்ளீட்டா அக்ராஸ் த லைன் ஆட்டாருங்க சுரேஷ் குமார். வருணோட ஸ்டாக் பால் அந்த கூகுளி நெருங்கிய நண்பர் சொல்ற மாதிரி வா வருண் வா. சுரேஷ் குமார் 9, திருச்சி 19க்கு 1 வந்திருக்காரு. சுஜய் 107 ஸ்ட்ரைக் ரேட். வெளியே எடுத்துட்டு போனாரு. பேட்ல பட்டிருக்குன்னு கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்க. ஐயா சம்பர் மது அவுட் கொடுத்தாச்சு. வந்து வீச்சில் திண்டுக்கல் டிராகன்ஸ் கோயில் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆமாங்க, பின்ன என்னங்க என்ன போலிங் போடுறாங்க. இவரும் செம்மையா கீப்பிங் பண்ணிருக்காரு இந்த சீசன். பாபா இந்திரஜித் ஒரு டஃப் சான்ஸ் இதே மாதிரி தான் கவினை பிடிச்சாரு. இது ஸ்லைட்லி ஈஸியர். பட் 2 ஓபனர்ஸும் காலி. வசீம் அஹமத் 11 அவுட். 22க்கு 2 திருச்சி. பாண்டே TNPL டெபுல அவரோட 3வது பந்தில் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. சசிதரன் பண்ணிருக்காரு. சுஜய் காலி. ஈரோடு போய் திருச்சி வருக அப்படின்னு சொன்னாலுமே நாங்கள் டாப்பர் வரமாட்டோம். அடைம்பிச்சு தான் பேட்டிங் ஆடுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரிச்சி கிராண்ட் சோலாஸ். ஆனால் இந்த பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வெறும் ட்ரிச்சி சோலாஸ் கிராண்டே இல்லை. 24 for 3 3வது விக்கெட் காலி. பெரிய தொகை கொடுக்கும்போது பெரிய கேம்ஸ்ல ஸ்டெப் அப் பண்ணுவாரா? போன மேட்ச் பார்த்தோம் திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கு. ஜாஃபர் ஜமால் ஐயோ ஏப்பா இன்னொரு விக்கெட்டா? என்ன இன்னைக்கு அவுட் ஆனா போல்ல அவுட் ஆகும்னு அடம் பிடிச்சிருக்காங்க திருச்சி. இது பாரு பேட் லக்குன்னு சொல்லலாம். பட் வெளில இழுத்துட்டாருப்பா போலர் அவரை. ஏடாது வருண் சக்கரவர்த்தி இருந்துச்சு. முகிலேஷ் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது வந்தாரு, திரும்பி போறாரு. 0 of 2 முகிலேஷ் காலி. 24க்கு 4ல தத்தளிச்சிட்டு இருக்காங்க திருச்சி. ஷார்ட் பால் பேக் ஃபுட்ல நல்ல பஞ்ச். சரியான ஷாட் புலிகிட்ட இருந்து. இது அட்டாக் பண்ணும் புலி. வந்து வருதோ வித் த டர்ன் அப்படியே அடிச்சாரு. இன்னொரு ஷாட் வாங்கிக்க ஒரு பவுண்டரி. ப்ராபப்ளி நல்ல ஸ்வீப் ஷாட். பவுண்டரி வந்திருக்கு.
சரியான ஷாட். இதுதான் மச் நீடட் திருச்சிக்கு. திருச்சிடா நாங்க ஆடுவோம் திருச்சிடா அப்படின்னு புலி ஒரு பவுண்டரி அடிச்சானோ. நல்ல தூக்கி ஒரு லெக் ஸ்பின் மாதிரி போட்டாரு. ஆனா ட்ரை பண்ணுவாருன்னு தோணுது. சூப்பர் கோலியா. பவுண்டரி வர கிடைக்கும். பெரிய ஓவரா மாறுதுங்க இது. போயிருக்காரு சிக்ஸர். ஆல்ரெடி 16 ரன் வருண் சக்கரவர்த்தி ஓவர்ல. ஒரு 18 ரன் ஓவர் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே மாறும். முதல் பால் பவுண்டரிங்க. இதுக்கு தாங்க வெயிட்டிங். மிஸ் ஃபீல்ட் இந்த வாட்டி ஒரு கேம் மாறி இருக்கு. நல்ல ஷாட்டுங்க சஞ்சய் யாதவ் கிட்ட இருந்து. திருப்பி ஒரு பவுண்டரி கிடைக்கும். சரியான ஷாட். ஆரஞ்சிருக்காரு ஆஃப் சைடுல சஞ்சய் யாதவ். நீ சொன்ன மாதிரி சேலம் ஏதாவது ஒன்று முடிவு பண்ணுங்க, நாங்கள் இருக்கோமா இல்லையான்றதை கேட்குறாங்க. எப்பா செம்ம ஷாட்டியா, பவுண்டரி வாங்கிக்க. நீ டாமினேட் பண்ணியிருக்கீங்க ஒரு அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஓவர் அப்படின்ற போது இன்னொன்று வாங்கிக்க. பவுண்டரியா பவுண்டரி. அண்ட் ஹாஃப் செஞ்சுரி வந்தாச்சு. சூப்பர் ஃபீல்டிங். 13வது மணிக்கும் one of the best players TNPL சஞ்சய் யாதவ். முதல் பாதி போல்டு. பெரியசாமி மெதுவா போட்டாரு. ஆஃப் ஸ்டம்ப்லயே வச்சாரு. 8 ரன் பார்ட்னர்ஷிப்பை உடைச்சிருக்கார் பெரியசுவாமி. அந்த ஸ்லோவர் பாலை போட்டு நேத்தியே ஆடிட்டாரு. இன்னைக்கு தான் வந்துச்சு பந்து. அண்ட் முக்கியமான ஒரு பிரேக் த்ரூ. திண்டுக்கல் டிராகன்ஸ் இன்னும் ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு 10 ரன் வந்தாலும் இந்த ஓவரில் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் இல்ல சேலமுக்கும். அது அடுத்த லைன். கௌசிக் 42 அவுட். 122க்கு 5. இந்த TNPL ஓன் பண்ணியிருக்கிற ஆர் ராஜ்குமார், ரசல் ராஜ்குமார் பேர் எடுத்திருக்காரு. வந்த எண்ட்ல இப்ப ராஜ்குமார் ஸ்ட்ரைக்ல நல்லா வீசினாரு. அவுட் சைடு எட்ஜ். பெரியசாமியால தடுக்க முடியாது. வந்து ராஜ்குமார் அவுட் ஆக நேரா காட்சி. சூப்பர். ஐயோ தகிட தடவி புஷ்டாங்க இருந்தாலே செம காட்சி. சிச்சுவேஷன். எப்பா திருப்பி சேலம் அன்பேக் பண்றாங்கப்பா. சேலமோட டிராவல் ஏஜென்ட்டுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சரியான கேட்ச்ங்க விமல்குமார். அண்டர் பிரஷர் சொன்ன மாதிரி 6 போயிருந்ததுன்னா கேம் ஓவர். கலக்கிட்டாரு விமல். கமெண்ட்ரி பாக்ஸ் கீழே தான் இருக்காரு. யப்பா செம கேட்ச் தலைவா. ராஜ்குமார் அவுட். 141க்கு 6 வெயிட் பண்ணாரு. பட் உள்ள வந்திருக்குது ஜாஃபர் ஜமால். பந்து டமால் அடிச்சாரு. கடைசி பால். ஓவர் நல்லா பினிஷ் பண்ணல. வைட் பால் போட்டாரு. மேட்ச் இதோட முடிஞ்சது. ஓடவும் செஞ்சிட்டாங்க. இந்த தடவை ஓடிட்டாரு ஜாஃபர் ஜமால் அந்த பக்கம். இப்ப செலிப்ரேட் பண்ணலாம். திருச்சி கிராண்ட் சோழாஸ். அவங்க பேர்ல அந்த கிராண்ட் இருக்குல்ல, அதே கிராண்ட் ஸ்டைல்ல